வணக்கம். காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். நிலம் பிளந்து காண்பித்த செம்மணி படுகொலைகள் நேரில் சென்று உறுதிப்படுத்திய ஐநா ஆணையாளர். அணையா தீபத்தையும் அஞ்சலித்தார். அம்பாறையில் போதைப்பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்ட பெண் உட்பட 3 கைது. மூளைச்சாவு அடைந்த நோயாளிகளுக்கு அறுவை சிகிச்சை, வெளியான உண்மை தகவல். 1,00,000 ரூபாய் லஞ்சம் வாங்கியவருக்கு 22 ஆண்டுகள் சிறை, கொழும்பு நீதிமன்றம் தீர்ப்பு. மோட்டார் சைக்கிள் ஒன்றை இனம் தெரியாத 2 நபர்கள் சாகசமான முறையில் திருடிச் செல்லும் காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இந்த திருட்டுச் சம்பவம் கிரிபத்குடம் மகர சந்தைக்கு அருகில் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த பகுதிக்கு மோட்டார் சைக்கிள் வந்த இருவரும் அந்த பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்து BAX 6732 என்ற பல்சர் கருப்புற மோட்டார் சைக்கிளை திருடிச் சென்றுள்ளார்கள். இந்த திருட்டுச் சம்பவம் அந்த பகுதியில் பொருத்தப்பட்டுள்ள CCTV கேமராவில் பதிவாகியுள்ளது. CCTV காணொலியில் இளைஞர் ஒருவர் மோட்டார் சைக்கிளுக்கு அருகில் வந்து மிகவும் நுட்பமான முறையில் மோட்டார் சைக்கிளை திருடிச் சென்றுள்ளமை தெளிவாக காட்டப்பட்டுள்ளது. CCTV பதிவுகளை வைத்து சந்தேக நபர்களை தேடுவதற்கான விசாரணைகளையும் கிரிபத்குட போலீசார் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் வோல்கர் டெக்கரிடம் பல தமிழ் தேசிய கட்சிகள் மற்றும் சிவில் சமூக அமைப்புகள் இணைந்து கடிதம் ஒன்றை கையளித்துள்ளார்கள். யாழ்ப்பாணம் கோவில் வீதியில் நேற்று மாலை 3 மணியளவில் சிவில் சமூக பிரதிநிதிகளுடன் நடைபெற்ற சந்திப்பில் ஐநா ஆணையாளரிடம் நேரில் கையளிக்கப்பட்டது. இலங்கையில் இடம்பெற்ற மனித குற்றத்திற்கு எதிரான குற்றங்கள், போர்க்குற்றங்கள் தொடர்பாக பொறுப்புக்கூறல் விவகாரத்தையும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு முன்வைக்க நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தி மகஜர் கையளிக்கப்பட்டுள்ளது. மகஜரில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: 4 தசாப்த கால போரின் போது கடந்த குற்றங்களுக்காக பொறுப்புக்கூறல் தொடர்பான கேள்வியில் 16 ஆண்டுகளாக குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் இல்லாத பின்னணியில் ஐநா மனித உரிமைகளின் தலைவர் வருகை தந்திருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டுகின்றோம். இலங்கையில் பொறுப்புக்கூறலை உறுதி செய்வதற்கு உறுதியான நடவடிக்கைகளை எடுப்பதற்காக உங்கள் அலுவலகம் மற்றும் ஐநா மனித உரிமைகள் கவுன்சில் உறுதியை பலவீனப்படுத்தவும் அவர்களின் சட்டபூர்வமான தன்மையை அதிகரிப்பதற்கும் உங்கள் வருகை இலங்கை அரசாங்கத்தினால் பயன்படுத்தப்படும் என்றும் அவர் கவலைப்படுகின்றோம். 2021ஆம் ஆண்டில் தமிழ் அரசியல் கட்சிகள் மற்றும் சிவில் அமைப்புகளூடாக ஐநா மனித உரிமைகள் பேரவையில் பிரதிநிதித்துவப்படுத்தும் 47 நாடுகளில் தூதரக தலைவர்களுக்கு பொறுப்பு குரலை உறுதி செய்வது தொடர்பாக வழங்கிய பரிந்துரைகளை பரிசீலிக்குமாறு ஐநா மனித உரிமைகள் ஆணையாளரை வலியுறுத்துவோம் என்றுள்ளது. தமிழ் தேசிய பேரவை, இலங்கை தமிழிசை கட்சி, தமிழீழ விடுதலை கழகம், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, தமிழ் தேசிய கட்சியும், ஜனநாயக தமிழிசை கட்சியும், தமிழ் சிவில் சமூக அமையம், தமிழ் தேசிய பசுமை இயக்கம், சிவகுரு ஆதீனம், வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சங்கம், திருகோணமலை தமிழ் சமூக செயற்பாட்டாளர், இலங்கை ஆசிரியர் சங்கம், கிராமிய உழைப்பாளர்கள் சங்கம், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, சமத்துவ கட்சி ஆகிய அமைப்புகள் இணைந்து கையொப்பமிட்டு குறித்த மகஜரை கையளித்துள்ளனர். இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணையாளர் வோல்கர் டெக்கர் யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியை நேரில் சென்று பார்வையிட்டுள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை ஆணையாளர் தனது உத்தியோகபூர்வ விஜயமாக கடந்த திங்கட்கிழமை இலங்கைக்கு வந்துள்ளார். அவரது உத்தியோகபூர்வ விஜயத்தில் யாழ்ப்பாணத்தை நேற்று வந்தடைந்த ஐநா ஆணையாளர் தற்போது செம்மணி மனித புதைகுழியை பார்வையிட்டுள்ளார். அத்துடன் செம்மணி மனித புதைகுழிக்கு சர்வதேச நீதி கோரி கடந்த 3 நாட்களாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அணையா விளக்கு போராட்டத்துக்கு சென்ற அணையா தீபத்தை அஞ்சலித்ததுடன் போராட்டத்தில் கலந்து கொண்ட மக்களையும் சந்தித்து கலந்துரையாடல்களை மேற்கொண்டார். செம்மணி மனித புதைகுழி விவகாரம் உட்பட பிரச்சினைகளுக்கு உண்மைத்தன்மையை அறிய வேண்டுமாக இருந்தால் இலங்கைக்கு விஜயம் செய்த ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் நேரடியாக பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு சென்று பார்வையிட வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட தமிழர்கள் சார்பாக பல அமைப்புகள் கோரிக்கை விடுவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடப்பட்டது. மத்திய கிழக்கு பகுதியில் ஏற்பட்டுள்ள போர் சூழ்நிலை தொடர்பான சவால்களை எதிர்கொள்வது குறித்து ஆராயும் நோக்கில் விசேட குழு நியமிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் தற்போது ஏற்பட்டுள்ள யுத்த நிலைமை மற்றும் அதன் விளைவாக இலங்கைக்கு ஏற்படக்கூடிய சவால்களை ஆய்வு செய்து அவற்றை சமாளிக்க அவசர நடவடிக்கை எடுப்பதற்காக இந்த அமைச்சரவை குழு நியமிக்கப்பட்டுள்ளது. இலங்கை விமான பயணம் இந்த தீர்மானத்தை முன்கூட்டியே பாதுகாப்பு நடவடிக்கையாக எடுக்கப்பட்டதால் அதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இக்குழுவின் முக்கிய நோக்கங்களாக மத்திய கிழக்கில் நிலவும் போர் மூடிய சூழ்நிலையை மிக அருகில் கவனித்தல், இலங்கையில் ஏற்படக்கூடிய சாத்தியமான தாக்கங்களை வகைப்படுத்துதல், இலங்கை விமான பயணங்கள் அத்தாக்கங்களை எதிர்கொள்ள அவசர நடவடிக்கைகளை சுட்டிக்காட்ட செயற்படுதல், மேலும் இந்த அமைச்சரவை குழுவுக்கு உதவுவதற்காக அமைச்சுத்துறையில் செயலாளர்களை கொண்டு அமைந்து மற்றொரு குழு நியமிக்கப்பட்டுள்ளது. வெளியுறவு அமைச்சர் விஜித் தலைமையிலான இந்த குழுவில் பெருந்தோட்டம் மற்றும் கிராமிய அபிவிருத்தி
அமைச்சர் சமந்த வித்யாரட்ன, வர்த்தக வாணிபம், உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க, மின்வெளி மற்றும் எரிசக்தி அமைச்சர் குமார் ஜெயக்கொடி ஆகியோர் அங்கம் வகிக்கின்றனர். கேண்டியில் வைத்தியசாலைகளில் ஒன்றில் அனுமதிக்கப்பட்ட இளைஞர் உயர்ந்தமைக்கு வைத்தியசாலை நிர்வாகமே காரணம் என அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளார்கள். மடுல்கல பகுதியில் உள்ள வைத்தியசாலையில் திடீர் சுகையினம் காரணமாக அனுமதிக்கப்பட்ட இளைஞர் உயிர்ந்ததை அடுத்து அங்கு சர்ச்சை நிலை ஏற்பட்டுள்ளது. மடுல்களை கிரீன்லேன் பகுதியைச் சேர்ந்த 33 வயதான இளைஞர் ஒருவரை நேற்று உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. திடீர் சுகையினம் காரணமாக நேற்று பிற்பகல் 2 மணியளவில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் பிற்பகல் 2:30 அளவில் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. மருத்துவமனை நிர்வாகத்தில் அசம்பந்த போக்கு காரணமே அவர் உயர்ந்ததாக அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றார்கள். இதன் காரணமாக வைத்தியசாலை வளாகத்தில் குழப்ப நிலை ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்த இளைஞர் சடலம் உடற்கூட்டு பரிசோதனைக்கு மேற்கொள்வதற்காக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதன் பின்னர் உயிரிழப்பு தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்படும் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். பாளை பிரதேசத்திலிருந்து சட்டவிரோதமாக மணலேற்றி வந்த கனரக வாகனத்தை சாவகச்சேரி போலீசார் கைப்பற்றியுள்ளார்கள். குறித்த கனரக வாகனம் நேற்றிரவு மீசாலை புத்தூர் வீதியில் கனகம் புலியடி பகுதியில் வைத்து மீட்கப்பட்டுள்ளது. சாவகச்சேரி போலீஸ் நிலைய போதைப்பொருள் மற்றும் குற்றத்தடுப்பு பிரிவின் உப போலீஸ் பரிசோதகர் மயூரன் தலைமையிலான குழுவினர் இரவு வாகன சோதனை நடவடிக்கையை மேற்கொண்டார்கள். இதன்போது குறித்த கனரக வாகனத்தை மறைக்கப்பட முற்பட்ட வேளையும் போலீசாரின் சமிக்ஞையை மீறி அச்சுறுத்தும் வகையில் பயணிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து ஆணை தடை போட்டு கனரக வாகனத்தை கைப்பற்றியுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். மேலும் சாரதியும் உதவியாளர்கள் இருவரும் தப்பிச் சென்றுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். நீண்ட காலமாக போதைப் பொருட்களை விற்பனை செய்து வந்த இளம்பெண் உட்பட 3 சாகாமா விசேட அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். அம்பாறை மாவட்ட நிந்தாவூர் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அடம்பலம் பிரதேசத்தில் நீண்ட நாட்களாக போதைப்பொருள் வியாபாரத்தில் குறித்த இளம்பெண் ஈடுபட்டுள்ளார். இது தொடர்பில் சாகசமாக விசேட அதிரடிப்படையினருக்கு கிடைக்கப்பட்ட தகவலுக்கு அமைய நேற்று மாலை சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதுடன் பெண் உட்பட 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் கைதான 27 தொடக்கம் 32 வயதுக்குட்பட்ட சந்தேக நபர்கள் மீது ஹெரோயின் போதைப் பொருட்களின் ஒரு தொகுதி மீட்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் குறித்த 3 நிந்தாவூர் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்துள்ள போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அமெரிக்காவுக்கு பதிலடி வழங்கும் முகமாக கட்டாரில் உள்ள அமெரிக்க விமானத்தளம் ஈரானில் தாக்கப்பட்ட போது இடைநிறுத்தப்பட்ட விமானங்களில் இந்த பயணிகள் 24 மணித்தியாலத்துக்குள் திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கட்டார் ஏர்வேஸ் விமான நிலையத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி பத்தர் முகமது அல்மீர் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். கட்டார் ஏர்வேஸ் கட்டாரில் உள்ள அமெரிக்க விமானப்படை தளத்தின் மீது ஈரான் பதிலடி தாக்குதலை நடத்தியுள்ளது. இதன்போது சேவையில் இந்த விமானங்கள் திருப்பிவிடப்பட்ட நிலையில் அவற்றிலிருந்த அனைத்து பயணிகளும் 24 மணித்தியாலத்துக்குள் அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் விமான மாற்றுப்பாதையால் மொத்தம் சுமார் 20,000 பயணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் ஒரு அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார். இத்துடன் காலை பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்வோம். நன்றி.